ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை. பெண்கள் நடமாட முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டின் நிலை உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கி தலை குனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கடிந்துரை. திமுகவின் சீரழிந்த ஆட்சிக்கு நேற்று ஒரு நாளில் நடந்துள்ள குற்றங்களே சாட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரும்பு கரம் 4½ ஆண்டுகளாக இத்து போய் துருப்பிடித்துள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கோவையில் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படாது என்கிற பொய் பரப்புரையை மேற்கொள்வதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழிசை எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள், தெருக்களின் சாதி பெயர்களை மாற்றும் நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசின் ஆணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. டிசம்பர் 10 வரை காலக்கெடு விதித்து உயர்நீதிமன்றம் ஆணை. மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் எஸ்ஐஆர் பணிகள். ஏஐ மூலம் வாக்காளர்களின் புகைப்படம் ஒப்பீடு செய்யப்பட்டு இரட்டை பதிவு நீக்கப்படும். தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கான விரிவான அறிக்கையை மீண்டும் தயாரிப்போம். மேகதாது அணை கட்டும் திட்டம் குறித்த கலந்தாய்விற்கு பின் துணை முதலமைச்சர் சிவகுமார் உறுதி.